யாரு இந்த ஆருடம் பார்க்க வந்திருக்காங்களோ, பிரசன்னம் பார்க்க வந்திருக்காங்களோ, அவருடைய பேரையும் நட்சத்திரத்தையும் வாங்கணும். இப்ப வராரு, வந்த உடனே எனக்கு முன்னால உட்காரும் போது அவருக்கு ஒரு தும்மல் வருது, இல்ல ஒரு விக்கல் வருது, இல்ல அவர் உட்காரும் போது எங்கிட்ட ஒரு திசையை பார்த்துக்கிட்டு உட்கார்றாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு, இல்ல அவர் கூட ஒரு குழந்தை வந்திருக்கு, அது அங்க ஏதோ ஒண்ணு தடுமாறி விழுகுது, உடனே அந்த அந்த நபருடைய வைஃப் பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு ஐயோன்னு ஓடுது, ஐயோன்ற சத்தம் வருது. இப்படியெல்லாம் அந்த பிரசன்ன வேலைய அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்குது. ஆனா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்லுது. ஆருடம் யாருக்காக பார்க்கப்படுதோ அவருடைய நட்சத்திரத்துக்குத்தான் ஆருடம் பார்க்கணும். அதுதான் ஆருட ஜென்ம நட்சத்திரம்னு பேரு. இப்போ அந்த ஆருட நட்சத்திரம் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், இன்றைய நாளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்திலிருந்து அவருடைய ஜென்ம நட்சத்திர அந்த அமைப்பு வருது இல்ல, அது 3வது இடமாவோ இல்ல 5வது இடமாவோ இல்ல 7வது இடமாவோ வரக்கூடாது. அதாவது தாராபலம் உள்ள நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். 3, 5, 7 இருக்கக்கூடாது. இது தவிர அந்த அவருடைய நட்சத்திரத்துக்கு பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், கேட்டை, மூலம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்களாக கருதப்படும். பொதுவா பஞ்சாங்கத்திலே ஒரு பாட்டு இருக்கு 4 வரியில. ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, தீதொரு, விசாகம், சோதி, சித்திரை, மகமீர் ஆறும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு பஞ்சாங்கத்திலே ஒரு பாட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது தான்.